நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் மருதனார் மட சந்தையுடன் தொடர்புடைய மேலும் 13 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் வெலிகாமத்தில் அனைத்து பாடசாலைகளும் மீள் அறிவிப்பு வரை மூடப்பட்டுள்ளன. கொரோனாவினை குணப்படுத்தும் மூலிகை மருந்துகளை கொள்வனவு செய்ய வேண்டாம், அரசாங்கம் மக்களுக்கு வலியுறுத்தல். உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் சற்று முன்னர் மேலும் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வரும் மலையக மக்கள். ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள். யாழ்ப்பாணம் மருதனார் மட சந்தையுடன் தொடர்புடைய மேலும் 13 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் இதனை செய்தி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் வடமாகாணத்தில் இதுவரை காலப்பகுதியில் 68 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த வேளை கோவிட்-19 அச்சுறுத்தல் காரணமாக வவுனியா தெற்கில் 5 பாடசாலைகளும் யாழ்ப்பாணம் வெலிகாமத்தில் சகல பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன. அத்துடன் வவுனியா வடக்கில் புளியங்குளம் பகுதியில் உள்ள பாடசாலைகள் இன்றுடன் மூடப்பட்டதாக வடமாகாண சுகாதார பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 1006 குடும்பங்களைச் சேர்ந்த 2749 பேர் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் செய்தி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் பேலியகொடை கொத்தனை உருவான பின்னர் 604 பேர் இதுவரையில் கோவிட்-19 நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அழகைய லதாகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் வெலிகாமத்தில் அனைத்து பாடசாலைகளும் மீள் அறிவிப்பு வரை மூடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வெலிகாமம் மற்றும் யாழ்ப்பாண கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சட்டத்தரணி எல் இளங்கோவன் அறிவித்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஆலோசனைகளுக்கு அமைய கல்வி அதிகாரிகளுடன் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மருதனார் கோவிட்-19 தொற்று பரவல் கொத்தனையின் பின்னர் வெலிகாமம் கல்வி நிலையத்திற்கு உட்பட்ட உடுவில் மற்றும் தெல்லிப்பளை கல்வி கோட்ட பாடசாலைகள் நேற்று மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வெலிகாமம் மற்றும் யாழ்ப்பாண கல்வி நிலையங்களுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் நேற்று முதல் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி அமைச்சரின் செயலாளர் சட்டத்தரணி எல் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். கொரோனாவினை குணப்படுத்தும் மூலிகை மருந்துகளை கொள்வனவு செய்ய வேண்டாம், அரசாங்கம் மக்களுக்கு வலியுறுத்தல். கொரோனா வைரசினை குணப்படுத்தும் என தெரிவித்து இணையதளங்களின் ஊடாக விற்பனை செய்யப்படுகின்ற மூலிகை மருந்துகளை பொதுமக்கள் கொள்வனவு செய்ய வேண்டாம் என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. சுதேச மருத்துவ ஆயுர்வேத வைத்தியசாலை அபிவிருத்தி மற்றும் சமுதாய சுகாதார இராஜாங்க அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளங்களில் விற்பனை செய்யப்படுகின்ற இவ்வாறான மூலிகை மருந்துகள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே அதனை உபயோகிக்க வேண்டாம். கொரோனா பரவலை கையாளும் போது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வழிகாட்டல்கள் மற்றும் சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தல்களை இறுக்கமாக பின்பற்ற வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் சற்று முன்னர் மேலும் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் கொரோனா பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு மேலும் சில பகுதிகளை தனிமைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக இராணுவ தளபதி சல்வேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய பாணந்துறை தொட்டவத்தை மொனராகல படல் கும்புர மற்றும் அலுப்பொத்த ஆகிய பகுதிகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றுதல் அவசியம் எனவும் அதனை மீறுகின்றவர்களுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வரும் மலையக மக்கள். 1000 ரூபாய் சம்பள விடயத்தில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களை அரசாங்கம் தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஹேரத் குற்றம் சுமத்தியுள்ளார். கெட்டன் டிக்கோய நகரசபை மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார்.
பெருந்தோட்டத்துறை மக்களுக்கு வாக்குகளை பெற்றுக்கொண்டு மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். முதலாளிமார் சம்மேளனம் 1000 ரூபாய் வேதன அதிகரிப்பை வழங்க முடியாது என்று தெளிவாக அறிவித்திருந்தது. 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 1ஆம் திகதியில் இருந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என மீண்டும் உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு தடவைகள் உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ள போதிலும் அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகளுடன். மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.